ஒரே இரைச்சல், அதாவது ஒரு அருவியின் கீழ் இருக்கிற மாதிரி பக்கத்தில் உடைத்து கொண்டு ஓடுவதாக சொல்லியிருந்தார். இதால் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். அந்த போலீஸ் பாதுகாப்பு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் போன்ற ஒரு அச்சத்தினால அளவு கூடும்போது அதாவது குளக்கட்டுகள் உடைக்கப்பட்டு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இரண்டமடு குளத்தினுடைய தண்ணி திறந்து விடப்படும். இந்த பகுதியூடாக தண்ணி திறந்து விடப்பட்டுள்ளது. தண்ணி திறந்து விடப்பட்டுள்ளது என்று சொன்னால் இது பூட்டி வச்சிருந்தால் இன்னும் நீர் அளவு கூடும்போது அதாவது குளக்கட்டுகள் உடைக்கப்பட்டு பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த இரண்டமடு குளத்தின் வால் பகுதி திறந்து விடப்பட்டுள்ளது. இரு கரையிலும் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். வளமையை விட மீன் வரவு கூடுதலாக உள்ளபடி, அதாவது குளத்தினுடைய நீர் வெளியேறி வருவதால் நீரினுடைய வரவு கூடுதலாக இருப்பதால் மீனவர்கள் மீன் துப்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட சுற்றுலா பயணம், அதாவது இந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை பார்வையிட்டு பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஆங்காங்கே சில சிற்றுண்டி கடைகளும் கச்சாங்கடைகளும் போன்ற தொழில் முயற்சிகளும் இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் இந்த பகுதியில் சுற்றுலா, அதாவது மக்கள் நிறைய இந்த இடத்தை பார்வையிட்டு செல்வதனால் அப்படியான வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்களும் அந்த வகையில் இடம் எப்படி இருக்கு, இந்த நேரத்தில், இந்த மாதிரி காலத்தில், இந்த மழை காலத்தில் இந்த இடம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்பதற்காக தான் நாங்களும் வந்திருக்கிறோம். பின்னால் அந்த இரண்டமடு குளத்தினுடைய அதாவது கலிங்கை, அதாவது தண்ணி திறந்து விடப்படும் பகுதி. இப்பொழுது இரண்டமடு குளத்தினுடைய சில பகுதிகளை பார்வையிடலாம், பாருங்கள். இரண்டமடு குளத்தினுடைய இந்த குளக்கட்டு அந்த பகுதியில் ஜனம் நிறைந்து நிற்கிறார்கள். என்ன விஷயம் என்று தெரியவில்லை. போய் பார்க்கலாம், போய் பார்த்தா என்னென்னு தெரியலாம். நாங்களும் புதுசாக வந்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன செய்யணுமன்றதை போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். இந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கை தான் நடைபெற்று கொண்டது. கொஞ்சம் நிறைய மீனவர்கள் நின்று மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இங்கே மீன் கொள்வனவு செய்ய வந்த மக்கள் உட்பட நிறைய பேர் கூடி நிற்கிறார்கள். இந்த காட்சியையும் பார்த்துட்டு நாங்கள் போகலாம். இந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கை தான் நடைபெற்று கொண்டது. கொஞ்சம் நிறைய மீனவர்கள் நின்று மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இங்கே மீன் கொள்வனவு செய்ய வந்த மக்கள் உட்பட நிறைய பேர் கூடி நிற்கிறார்கள். இந்த காட்சியையும் பார்த்துட்டு நாங்கள் போகலாம். ஒரே இரைச்சல், அதாவது ஒரு அருவியின் கீழ் இருக்கிற மாதிரி ஒரு இரைச்சலா இருக்குன்னு சொன்னால் இதுதான் கலிங்க பகுதி. இரண்டமடு குளத்தினுடைய திறந்து விடப்பட்டிருக்கிற நீர் வழிந்து ஓடுகின்ற கலிங்க பகுதி எவ்வளவு வேகமாக எவ்வளவு உயரத்திலிருந்து இந்த நீர் பாய்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பகுதியில அதிகமான மீனவர்கள் மீன் பிடித்து நன்னீர் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மீன்களை பிடிப்பதற்காக இயற்கை பறவைகள் சரி எல்லாமே நிறைய இருக்கு. இந்த பகுதியை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமா இருக்கு. நீங்களே நேர பார்த்து விடுவீங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி. நாட்டில் உள்ள பல பாகங்கள் இருந்து மக்கள் பார்த்து செல்கிறார்கள். நாங்களும் பார்க்கிறோம். நீங்களும் சேர்ந்து பாருங்கள் இந்த இரண்டமடு குளத்தின் இன்ப அழகை.
செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இரண்டாம் குளத்தினுடைய திறந்து விடப்பட்டிருக்கின்ற நீர் வந்து வளைந்து விடக்கூடிய பகுதி. மழை குடிநீர் வந்து இப்ப நாங்கள் நிற்கிற இடத்துல கூட வந்து நீர் அப்படி பாயும். இதுவும் கூட தாழ்வான பகுதி தான். அது வந்து கட்டு உடைத்தால் வந்து பாரிய உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து திறந்து விட்டுருக்கிறோம். இன்னும் மழை காலம் முடியவில்லை, மழை பெய்து கொண்டுதான் இப்போ சிறிது நேரம் விட்டுக்கொள்ளி முதல்ல எல்லாம் மழை பெய்து கொண்டுதான் இருந்தன. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. இதுல வந்து ஒரு அண்ணன் கேட்டப்போ சொன்னார் வந்து இந்த பகுதியில் ஓடுற நீர் வந்து நீரின் மட்டம் கூடினபடியா வந்து வளமை ஓடுற பகுதியை விலத்தி பக்கத்தால் உடைத்து கொண்டு ஓடுவதாக சொல்லியிருந்தார். வந்து இதால வந்து ஆங்காங்கே வீதிகள் தடைப்பட்டிருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருக்குது. உடைத்து ஓடுகிறது இந்த பகுதியெல்லாம் வந்து நோமல் நேரத்தில் வந்து, அதாவது மழை இல்லாத காலத்தில் வந்து திரையை தான் இருக்கும். இப்பொழுது பார்க்கும்போது மிகவும் குளிர்மையாகவும், அதாவது காட்டாறு பாய்ந்து ஓடுகிறது. இதான் வந்து அந்த இரண்டாம் குளத்தினுடைய திறந்து விடப்படும் பகுதியில் இருக்கிறவங்க வந்து இந்த பகுதியில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். அந்த போலீஸ் பாதுகாப்புன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் ஒரு அச்சத்தினால வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். இந்த பகுதியில் எந்த நேரமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். குளத்தினுடைய பிரதான பகுதியை வந்து பார்ப்பதற்கு தடை விதிக்கிறார்கள் சொன்னால் செல்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருமோ இல்லை ஏதாவது மாறி உள்ளுக்கு விழுந்துருவார்கள். அதில் வந்து பிரதான குளப்பகுதியை வந்து பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. மற்ற சுற்றி வர எல்லா பகுதியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இனி குளத்தினுடைய மற்ற பகுதியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். குளத்தினுடைய மற்ற பகுதின்னு சொன்னால் நாங்கள் நின்றது வந்து அதுக்கு அந்த பகுதி, இது மற்ற பகுதி. இந்த பகுதியில் பாருங்கள் கான்கிரீட் பாதை அமைக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து கான்கிரீட் பாதை இல்லை, அதாவது மண் தான் இருந்தது, மணல் தான் இருந்தது. இப்போது கான்கிரீட் பாதை அமைத்திருக்காங்க. அதான் இந்த குளத்தினுடைய இந்த பகுதி விலங்கு பார்த்தா தெரியும் வந்து மக்கள் வந்து மீன்பிடி தொழிலெலாம் ஈடுபட்டிருக்கோம். இந்த நேரத்தில் வந்து மீன்கள் கிடைக்குது மக்களுக்கு. அதில் வந்து மீன்பிடி தான் ஈடுபட்டிருக்கணும். மிகவும் ரம்யமானம். இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்த விட்டு போக வேணாம், இல்லையாண்டா மக்கள் வந்து கொண்டே இருக்கணும், வந்து இந்த இடத்தை பார்த்து பார்வையிடுவதற்காக வந்து கொண்டே இருக்கணும். இங்கால வந்து அழகிய குளம், அதாவது இரண்டாம் குளம் வந்து இங்கால வந்து காடு. இந்த இடம் மிகவும் ரம்யமாக இருக்குது. மழை வேற வந்துட்டுது, பெரிய மழை ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து புறப்படலாம், அடுத்த இடத்துல சந்திக்கலாம். ரெயின்கோட் மாட்டோடும், மழை தூர வலிக்கிட்டு. Thank you.